வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி இருந்தது நேற்று. என்ன கேள்வின்னா, ஜோதிடம் எப்பொழுதுமே வயதுக்கு ஏற்ற மாரி தான் செயல்படுமா? அப்படின்றது. கண்டிப்பா ஜோதிடம் உங்களுடைய நீங்க பிறந்த இடம், தேதி, நேரம் போடுறோம்ல, அதே மாரி ஜோதிடத்துக்குன்னு சில அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய நாடு, நீங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், நீங்க சாப்பிடக்கூட சாப்பாடு, இது எல்லாம் சேர்ந்தது ஜோதிடம். அவரவர் நாட்டுல. இதுல பொதுவாகவே இந்த எப்போதுமே சொல்ற விஷயம். ஐப்பசி, தீபாவளி மாதத்துல மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டமும், சித்திரை மாசம் வெயில் அடிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த இந்திய வேத ஜோதிடம் நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல இந்த வயதை எதுல குறிப்பிடுறீங்க அப்படின்னாக்கா, வயது மிக முக்கிய காரணம். உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் நல்லா இருக்கு. லக்னாதிபதி சூப்பரா இருக்காரு. ஆனா, தொடர்ந்து அவயோக தசைகளா வந்துகிட்டு இருக்கு. உங்களால பெரிய அளவுல சாதிக்க முடியாது. ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் உங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கும். எல்லாம் இருக்கும். ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு நபரா இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பீங்க. அதே நீங்க சாதிக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு சரியான பருவத்துல யோக தசைகள் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் அப்டின்னாக்கா, நீங்களே வந்து மேஷ விருச்சிக லக்னமாக இருக்கீங்க. ஆ கடக, சிம்ம லக்னமாக இருக்கீங்க. மீனம், தனுசு லக்னமாக இருக்கிறீங்க அப்டின்னாக்கா, உங்களுக்கு சரியான பருவத்துல ஆ சூரியன், சந்திரன், செவ்வாய் மாதிரியான, குரு மாதிரியான உங்களுடைய லக்னத்தின் நண்பர்களின் தசை அழகான அமைப்புகள்ல சூரியன் தொடர்புல வரும்பொழுது, நீங்க இயல்பாகவே உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள நேர்மையான முறையில அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், இது லக்னாதிபதியின் நிலைக்கேற்ப ஓகேங்களா? அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுவே நீங்க ரிஷப துலாம் லக்னமா இருக்கீங்க, மிதுன கன்னி லக்னமாக இருக்கீங்க, மகர கும்ப லக்னங்களாக இருக்கீங்க. இந்த 6 லக்னங்களுக்கு ஆ சனி, புதன், சுக்கிரன் இவங்க தொடர்ந்த அமைப்புகள்ல தசைவு நடக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். அவர்களின் சுபத்தன்மைக்கு ஏற்ப. ஓகேங்களா? இப்ப கேள்வி என்ன அப்டின்னாக்கா, ஒருவரது யோக தசை. ஆ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, தனுசு லக்னத்துக்கு சூரிய தசை யோக தசைங்க. ஆனா, குழந்தை பொறந்ததிலிருந்தே சூரிய தசைன்னு வச்சுக்கங்க. குழந்தை பொறந்து 6, 7 வருஷத்துக்கு அப்படியே சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கும்? அப்பாக்கு கொஞ்சம் வருமானம் வரும். அந்த அப்பாவால குழந்தை அந்த 7 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திர தசை. சந்திரன் ஒரு அளவுக்கு கெட்டு போயிருக்காருன்னா, 8ஆம் இடத்து பலனை செய்யும்ல. அப்ப வயது ரொம்ப முக்கியம். இதுல 10 வயசுக்கு கீழ்ப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. 10 வயசுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனுசு லக்னமாகி சந்திர தசை வந்துருது. அவங்களுக்கு நோய் வரும். 20 வயசுக்கு கீழ இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்? படிப்பு தடைபடும். 30, 35, 40 வயசுல இருக்கிறாங்க. கடன் வரும். வயதுக்கு ஏற்ற மாரி பலன் எப்படி எடுக்கிறது? இப்படிதாங்க கடன் வரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் வரும். சின்ன குழந்தைக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் வராதுல்ல. நோய் வரும்ல. ஆனா, லக்னம் பலமா இருக்கிற ஒருத்தர் 30, 35 வயசு வருது. அட்டமாதிபதி தசை வருது. வந்த உடனே என்னத்த குடுக்கும்? நோய குடுக்கும். வம்பு வழக்கு, விபத்த குடுக்கும். விபத்துக்கு நிகரான சில கண்ட அமைப்புகள குடுக்கும். கோர்ட்டு கேஸ்ன்ற மாதிரியான சில விஷயங்களை இழப்புக்களை குடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான வயது வித்தியாசமா இருக்கு. இதேங்க யோக தசை பருவ வயசுல வருது. பருவ வயசுன்றது 20 வயசா? நிச்சயமா இல்ல. 20, 25, 27 வயதுக்கு மேல தான் ஒரு நபர் சாதிப்பார். அடிப்படையில இல்லங்க, இவர் சாதிக்கிறாரே, அவர் சாதிக்கிறாரேன்னாக்கா, அவர் புத்திசாலித்தனத்தால சாதிப்பார். அதுக்கு புதன் காரகம். ஓகேங்களா? இயல்பான புதன் பலமாக இருந்தாலே, நீங்க புத்திசாலித்தனத்தால, உங்களோட நாலேட்ஜால சாதிக்கிற சில விஷயம் இருக்கும். அது இல்லாம ஒருத்தர் தன்னுடைய துறையில, தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி சாதிக்கிறார் அப்படின்றப்ப, வழக்கமா நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம், நீங்க சாதிக்கணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை குடுக்கணுங்க. நீங்க எந்த கோயில்ல, எந்த மாதிரி தலைகீழா நடந்து போய் பூஜை செஞ்சாலும், தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்துல, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல, நீங்களே இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரபலமா இருப்பீங்க. உங்களுடைய பேர் கொஞ்சம் எல்லாராலயும் பேசப்படும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எல்லாராலயும் பேசப்படுற பேர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லல்ல. சமீபத்தில எத்தன கேஸ் இந்தியன் கம்யூனிட்டில வந்தது. எல்லாருமே பாசிட்டிவான அமைப்புல வந்து ப என்ன புகழா வரவில்லல்ல. அவங்க புகழா வந்ததுக்கு வேற வேற காரணம் இருக்கு. புகழா வர்றதுன்றது ஒரு விஷயம். எப்படி புகழா வர்றீங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. லக்னம் லக்னாதிபதி சுபர் தொடர்புல இருக்கும் பொழுது நல்ல விதமான பாசிட்டிவான புகழ் உங்களுக்கு கிடைக்கும். லக்னம் கெட்டு போயிருக்கு. பாவர்களால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில நடந்த அந்த 100 வெள்ளி கேஸ் மாதிரி தேவையில்லாம எல்லாரும் ட்ரோல் பண்ற மாரி புகழாவுவீங்க. இந்த மாரி புகழ் வருதா? இதுல பருவ வயசு அந்த 27, 30 வயதுக்கு மேல வரக்கூடிய யோக தசை உங்களை சாதிக்க வைக்கும். இதே நேரத்தில 70 வயசுல உங்களுக்கு யோக தசை வருது. புண்ணியமே இல்லங்க. ஓகேங்களா? 70 வயசுக்கு மேல உங்களுக்கு யோக தசை வருது. என்ன கிடைக்கும்? அடிப்படையில நீங்க தங்க ஒரு இடம் கிடைக்கும்.
நிரந்தரமா சாப்பிடக்கூடிய அமைப்புகள்ல சாப்பாடுக்கு, தங்குறதுக்கு, துணிமணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா சாதிக்க முடியாதுல்ல. வயசு ரொம்ப முக்கியம்ல. ஜோதிடம் கண்டிப்பாக காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம்ன்ற மாதிரியான அமைப்புகள்ல இதத்தாங்க நானு உங்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்துக்கு ஏற்றாற் பலன் சொல்லுவோம் பாருங்க எல்லா இடங்கள்லயும். அந்த அமைப்பே இதனோட அடிப்படையில தான். சின்ன வயசுல 20 வயசுக்கு கீழ, 30 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி வரும். சுக்கிரன் ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா. 50 வயசுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி வராது. ஆனா, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பெண்களால் ஏமாற்றம் வரும். பெண்கள் கிட்ட ஏமாறுவாங்க. இல்ல ஒரு மகளே ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு வரும். இந்த மாரி வயதுக்கு ஏற்ற மாரியான டிஃபரெண்டான இது வந்து ஜோசியத்துல இருக்குமா? அது உங்க மைண்ட்ல தான் இருக்கணும். அது ஜோசிய புக்லலாம் எங்கேயுமே இருக்காது. உங்களுடைய நாலேட்ஜ பொறுத்தது. இங்க தான் புதன் வருவார். உங்களோட புதன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற விஷயத்த அங்க தான் புதன் நிரூபிப்பாரு. இந்த மாரியான விஷயத்த கண்டுபிடிக்கிறதுல. சரிங்களா? இதுதாங்க வயசு. எப்படி வயச வச்சு பலன் எடுக்குறீங்கன்றது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா இது சம்பந்தமான கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.